தூங்கிக் கொண்டு இருந்தவர்களை தொந்தரவு செய்யாமல் அனைத்தையும் அபே செய்த கொள்ளையர்கள். காலையில் எழுந்த வீட்டின் உரிமையாளருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த தாமரைப்பாக்கம் புதுத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். உரம் வியாபாரம் செய்து வரும் நிலையில தனக்கு சொந்தமான விவசாய நிலத்துல உள்ள வீட்டுல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வராரு. இந்த ஒரு நிலையில தான் நேற்று இரவு மர்ம நபர்கள் அவரோட வீட்டின் பின்புற கதவை உடைச்சு வீட்டுக்குள்ள புகுந்திருக்கிறாங்க. உள்ள வந்தவங்க அனைவருமே தூங்கி கொண்டிருந்ததை பார்த்து அவங்க தூங்கிட்டு இருந்த அறைகளை மட்டும் வெளிப்புறமா பூட்டிட்டு வீட்டில் வச்சிருந்த சுமார் 21 சவரன் தங்க நகைகள், 400 கிராம் வெள்ளி பொருட்கள், 70,000 ரூபாய் ரொக்க பணம் என அனைத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இதனை அடுத்து காலையில எழுந்து கதவை திறக்க பாஸ்கரன் முயற்சி பண்ணிருக்கிறாரு. ஆனா வெளிப்புறமா தாப்பால் போட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவரு கூச்சலிட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டிருக்கிறாரு. பக்கத்துல இருந்தவங்க வந்து கதவை திறந்திருக்கிறாங்க. இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து பாஸ்கரன் திமிரி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்கிறாரு. புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் கொள்ளை சம்பவம் குறித்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில தான் இதே போல ஒரு சம்பவம் அதே பகுதியில் வசிக்கக்கூடிய பிச்சாண்டி என்ற ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீட்டிலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பா நடந்திருக்கு. ஆனா அவரோட வீட்டுல எந்த ஒரு நகையும் பணமும் இல்லாத நிலையில அதிர்ஷ்டவசமா நகை மற்றும் பணம் திருடு போகலன்னு சொல்லப்படுது. இதனை தொடர்ந்து தற்போது நடந்துள்ள கொள்ளை சம்பவம் குறித்து திமிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தீவிரமா தேடிட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில தான் தூங்கிட்டு இருந்தவர்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு திருட்டு நடந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.